கோயில் சிற்பங்கள்ல மட்டுமே பார்க்க முடிகிற ஒரு விசித்திர உருவத்தை கொண்ட மிருகம் தான் யாளி. வலிமையின் அடையாளமா விளங்கக்கூடிய 3 விலங்குகளின் சேர்க்கையே யாளி. சிங்கத்தோட கால்கள், குதிரையின் உடல், யானையோட துதிக்கை, கூரிய பற்கள் அப்படின்னு பெரிய தோற்றத்தில் இருக்கிற இந்த யாளி சிங்கத்தையும் யானையையும் விட ரொம்ப வலிமையானதுன்னு நம்பப்படுது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்லையும் சில முருகன் கோயில்கள்லையும் உற்சவர் சிலைகள் உலா வரும்போது யாளி போன்ற வடிவமைத்த வாகனங்கள்ல எடுத்து வர்றது வழக்கம். குறிஞ்சிப்பாட்டு, நற்றிணை போன்ற சங்க இலக்கியங்கள்ல யாளி பற்றிய குறிப்பு இருக்கு. விருதாச்சலம் அப்படிங்கிற திருமுதுகுன்ற தேவாரத்துல யாளி குறித்து பாடப்பட்டிருக்கு. இந்தியால கிமு 25,000க்கும் பின்னர் வாழ்ந்து வந்ததா குறிப்புகள் இருக்கு. தமிழகத்துல சிறப்புற்றிருந்த இந்த யாளிகள் அழிந்துவிட்ட ஒரு விலங்கினமா கருதப்படுது. யாழிய பல வடிவங்கள்ல வகைப்படுத்துறாங்க. சிங்கத்தோட தலை கொண்டது மகர யாளி, யானை துடுக்கியோட இருக்கிறது கஜயாளி, குதிரை முகம் கொண்டது அஸ்வயாளி, சுவானையாளி நாய் முகம் கொண்டது, மூஷகையாளி எலி முகம் கொண்டது. இன்னும் பல வகைகள் இருக்கு. திருக்குறுங்குடி அழகிய நம்பி கோயில்ல யாளிகள் கொண்ட தூண்கள் நிறைந்த மண்டபம் இருக்கு. தென்னிந்தியால கோயில் கோபுரங்கள்லயும் மண்டபத்தின் தூண்கள்லயும் ஆயிரக்கணக்கான யாழியின் உருவங்களை சிலைகளா பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க தமிழர்கள். தெற்காசிய நாடுகள்ல பல பகுதிகளில் யாழி உருவங்கள் காணப்படுது. ஆக இது வெறும் கற்பனையா மட்டும் இருக்க முடியாதுன்றது ஆய்வாளர்களோட கருத்தா இருக்கு. இல்லாத ஒன்றை சிற்பங்களா உருவாக்கி வச்சிருப்பாங்களான்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அப்போ ஏதோ ஒன்றை உணர்த்துற விதமா அமைக்கப்பட்ட ஒரு குறியீடா இருக்குமோ? ஆராய்ந்து பார்க்காமலே இப்படி ஒன்று கிடையாதுன்னு நம்மளால உறுதியா சொல்லிட முடியாது. இதுவும் வாழ்ந்ததற்கான குறிப்புகள் ஒரு நாள் விஞ்ஞானத்தால உறுதிப்படும்னு நம்புவோம். உண்மையோ கற்பனையோ எதுவா இருந்தாலும் நாம பெருமைப்படுற அளவுக்கு தமிழர்களோட சிற்பக்கலையோட ஒரு பிரம்மாண்டம் தான் யாழி.